பக்கத்து வீட்டு தம்பி எங்க வீட்டுக்கு வந்து நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. எங்க நைனா வெளியில கிளம்புறேன்னு சொன்னதும் டக்குன்னு வண்டியில ஏறி உட்காந்து பாயின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் அவங்க வீட்டுக்கு. அதுக்கப்புறம் சன் மியூசிக்க போட்டு வீட்டுல சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் மாடிக்கு வந்து ஒர்க் அவுட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 40 ஸ்குவாட், 120 புஷ்அப், 60 டைமண்ட் புஷ்அப், 600 ஸ்கிப்பிங்க போட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு கிச்சனுக்கு போனேங்க. தோசை ரெடியா இருந்தது. அப்புறம் என்ன சாப்பிட வேண்டியதுதான். வெல்கம் டு டிஃபோ. தோசைக்கு தொட்டுக்க பாவக்காய் குழம்பு ஊத்தி சாப்பிட்டுருக்கீங்களா? கசப்பு இல்லாம செஞ்சா அல்டிமேட்டா இருக்குங்க. தம்பி சாப்பிட்டு முடிச்சிட்டு ரேஷன் கடைக்கு வந்திருப்பான்னு எங்க அம்மா போன் பண்ணி சொன்னதும் நடந்து அழகான அருவியை கடந்து யாரு இவன் மூட்டை தூக்கி போறானு புள்ள போல தோளு மேல அப்படின்னு மனசுக்குள்ளேயே பாடிக்கிட்டு மூட்டையை கொண்டு வந்து வீட்டுல வச்சிட்டேங்க. தீனின்ற ஒண்ணு யாரும் இருக்கிற வரைக்கும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனா அதுவே ஒருத்தர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டா இதை காலி பண்ண அக்யூஸ்ட் யாரா அப்படின்னு கேட்பாங்க. நான் மத்தவங்க மாதிரி எல்லாம் இல்லைங்க. நான் தான் சாப்பிட்டேன், டீசெண்டா ஒத்துக்கிட்டேன். என்னதான் பொறி நம்ம கைய மீறி போயிருந்தாலும் நமக்கு சப்போட்டா பழம் இருக்கேன்னு ரூபாய் தாங்க சாப்பிட்டேன். இந்த பிளாக் டிஷர்ட் போட்ட பாடி கார்டு பங்காளி கிட்ட நம்மளால வம்பளுத்துக்கிட்டு இருக்கான். டே கொஞ்ச நேரம் சும்மா இருங்கடா அப்படின்னு கையில தாங்க தூக்கி வச்சேன். அப்பயும் சும்மா இல்லையே. ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு எடிட்டிங்கும் முடிச்சிட்டேன், சாப்பிட்டு முடிச்சிட்டேங்க. கரெக்டா வீட்டுக்கு கிளம்புற டைம்ல ஒரு டான்ஸ போட்டு கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் எங்க அம்மா புதிய பாதை படத்தை லேப்டாப்ல போட்டு விடுறா அப்படின்னாங்க. படத்தை பார்த்துக்கிட்டு இந்த காரா பூந்தியை சாப்பிட்டுட்டு ஒரு கிளாஸ் நிறைய பாலை குடிச்சிட்டு vlog முடிக்கிறேன். அடுத்த வீடியோல பாக்குறேன்.